Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 57 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கிருஷா ஏகரோட பையன் அந்த ஜீக்கு அவன் தாண்டா பெரிய வேலைய பார்த்து புட்டான். நேரா மார்லே ஆளுகிட்ட போட்டு விட்டதுனால கிருஷா ஏகரை தூக்கிட்டானுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்கேயோ தூக்கி கொண்டு போய் கண்ணோட கட்ட அவுத்து விடுவானுங்க. பார்த்துட்டு மிரண்டுருவாரு. என்னன்னா அவங்க இருக்கிறது அந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல. துரோகம் பண்ண எல்டியன்ஸ் எல்லாத்தையுமே இங்கதான் கொண்டு வந்து விடுவாங்களாமா. இங்க இதே இடத்துல பியூர் டைட்டன்ஸா ஜெயில் கைதிங்க மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருக்க சோல்ஜர் சொல்லிட்டு இருப்பான். அது வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல உட்காரு வந்துட்டு அந்த ஏர்ஷிப்பை வேணா பார்த்துட்டு போன்னு சொன்னால அந்த சோல்ஜர் தான். அப்போ கிருஷா ஏகரோட கைய காட்டுறாங்க, விரல காணும். என்னாச்சு ஏதாச்சுன்னு அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க. மனுஷனை புடிச்சு வச்சு அந்த அவுல் யாரு, அதாவது இந்த மார்லேஸ் கூட்டத்துக்குள்ள ஒரு கருப்பு ஆடு இருக்கான்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாம் அந்த ஜீக் பைய பார்த்து விட்ட வேலை தான். இப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கிருஷா ஏகரை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க, விரலெல்லாம் வெட்டுவானுங்க. ஆக்சுவலா அந்த விஷயம் தான் நம்மளுக்கே தெரியாது. இவன் என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டான்னு ஒவ்வொரு ஃபிங்கரா வெட்டுவானுங்க. அதை ஒருத்தன் குரு 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 குருன்னு பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலா இவன் தான் அந்த அவுல். ஆனா இப்ப சொல்ல மாட்டாங்க. கிருஷா ஏகர் அவனை பார்த்துட்டு நான் உன்னை சின்ன வயசா இருக்கும்போது மீட் பண்ணிருக்கேன் பானா, பரவாயில்லையே நல்லா ஞாபகம் வச்சிருக்கியாமா, எப்படி அந்த நாளை என்னால மறக்க முடியும் அப்படின்னு கடுப்புல இருப்பான். அந்நேரம் இன்னொருத்தனை கண்ணை கட்டி கூட்டு வருவாங்க. அவன் புலம்பிக்கிட்டே வருவான், நான் டைட்டனாக விரும்பல, என்னைய விட்டுருங்கன்னு. அவன் வேற யாரும் இல்ல, நம்ம கிருஷாவோட தங்கச்சி செத்தது எப்படி அண்ட் அவனை கொண்டு வந்து அந்த சொசைட்டில சேர்த்தது இவன் தான். டேய் உன்னோட பையன் ஜீக்கு நல்ல வேலையை பார்த்து விட்டான்டா, அவனை போய் நம்புனியே பச்சாம்பாரு பெரிய ஆப்பு, அவனை நம்பி இப்படி கோட்டை விட்டியாடா, உனக்கு அறிவு இருக்காடா அப்படி இப்படின்னு வண்ட வண்டியா திட்டுவான். கிருஷா பார்த்துட்டு என்னைய மன்னிச்சிரு, நான் இப்படியாவுன்னு எதிர்பார்க்கலாமா, கதறி கதறி அழுவான். தேவையில்லாம அந்த பொடிப்பையில நம்பி எல்டியன்ஸோட மொத்த வரலாறும் அழிய போகுது, என்ன பண்றதுன்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த அருவாமிச லீடர் இருக்கான்ல அவன் வந்து ஒரே எத்து அப்படியே அடிச்சு புரண்டு போய் விழுவான். அவனை பார்த்துட்டு டே தம்பே இங்க இதுக்கப்புறம் நிக்காத, அப்படியே இங்க இருந்து நார்த்து பக்கம் ஒன்னின்னு வை, அங்கதான் அந்த வால்ஸ் எல்லாம் கட்டி எல்லாம் ஜம்முன்னு இருக்காங்க, உள்ளுக்குள்ள போயிட்டீனா நீ சேஃப்டியா தப்பிச்சுக்கலான்னு உடனே அங்க இருந்த சோல்ஜர், என்ன மேஜர் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேம்பா, அட கிறுக்கு பாயில நீ இப்பதானே இங்க வந்திருக்க, அதனாலதான் உனக்கு இன்னும் ஒண்ணும் தெரியல. ஒருத்தனை இந்த மாதிரி ஓட விட்டு அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாத்தையுமே டைட்டன்ஸ் ஆக்கி விட்டாதான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு மத்த எல்லா டைட்டன்ஸும் போவுங்க, இல்லன்னா கண்ணா பின்னாடி இங்க அங்கன்னு சுத்திட்டு தெரியுங்கடா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எப்படி இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் அவனால அந்த வால் கிட்ட போய் சேர முடியாது, அதுக்குள்ள டைட்டன்ஸுங்க சாப்பிட்டுருங்க. என்ன குரூகர்னு அவன் கூட இருப்பானே அவன் கிட்ட சொல்லுவான். அந்த மேஜரை பார்க்கும்போது கிருஷா ஏகருக்கு அப்படியே கடுப்பாவும், இவன் அவன் தானே என் தங்கச்சிய கொன்ன கொலகாரன், இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். ஓகே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவன் சொன்ன உடனே அத்தனை பேரும் கையில ஒரு சிரஞ்சு எடுத்து மருந்து எடுத்து அங்க முட்டி போட்டிருந்த அத்தனை பேரோட கழுத்துல இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு மிதி எல்லாம் கீழே விழுந்து அட் அ டைம்ல அப்படியே டைட்டனா மாறுவானுங்க. அதை பார்த்துட்டு கிருஷா ஏகர் அப்படியே நடுங்குவான். அவங்க எல்லாரும் முன்னாடி ஒருத்தனை ஓட விட்டான்ல அவனை வரட்டிக்கிட்டு சும்மா பீச்சுக்கிட்டு போவாங்க. கிருஷா ஏகர் கத்திக்கிட்டு இருப்பாரு, வேண்டாம் அவன் நம்மால் தான் உங்களுக்கு தெரியலையா, அவனை எதுவும் பண்ணிராதீங்கன்னு கத்துவான். அப்ப அந்த மேஜர் வந்து டே க்ரூகர் எதுக்குடா இவனை விட்டு வச்சிருக்க, பாரு தொண்டைகளிய கத்தனா எனக்கு காது வலிக்குது, சட்டு புட்டுன்னு எவனையும் டைட்டனா மாத்தி விடு, கிளம்புவான், டைம் ஆகுது பசிக்குதும்பானா. இவங்கிட்ட எனக்கு சில பல கேள்விகள் கேட்க வேண்டி இருக்குது, அதை முடிச்சுட்டு நானே பண்ணிடுறேன்பா. அந்த டைம் ஒரு பொண்ணு அங்க கூட்டு வருவாங்க. யாரான்னு பார்த்தா டைனா. அவளை பார்த்த உடனே ஷாக் ஆயிருவான். ஆமா இவ இதுக்கு இங்க வந்திருக்கா, நான் தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேனே, அவன் நார்மலான ஆள் இல்ல, ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்றதுக்கு வாய் எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த க்ரூகர் வாயை பொத்தி தரையோட தரையா வச்சு அமுக்கிடுவான். எதுக்குடா என்னைய சொல்ல விடாம கவர் பண்ண, என்ன சொல்ல உர்றான்னு சொல்ல ட்ரை பண்ணுவான், ஆனா முடியல, கம்ப்ளீட்டா வாய் அடைச்சாச்சு. சரி இவளையும் டைட்டனா மாத்துங்க அப்பதான் இவன் கம்முன்னு இருப்பான் அப்படின்ட்டு இன்ஜெக்ஷனை போடுவாங்க. அவன் அந்த டைம் என்ன சொல்லுவான்னா, நான் டைட்டனாவே மாறினாலும் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சென்டிமெண்டா பேசிட்டு இருப்பா. கடைசி நேரத்துல டைலாக் அப்படின்ட்டு முதுகிலேயே ஒரு மிதி, டைனான்னு கத்திட்டு இருக்கும் போதே அப்படியே டைட்டனா படு பயங்கரமா மாறுவான். இத பார்த்துட்டு கிருஷா ஏகர் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆவாரு. இந்த விஷயம் எல்லாம் இறனுக்கு அப்படியே கனவு மாதிரி வருமா, டப்புன்னு கத்திக்கிட்டே எந்திரிப்பான். எந்திரிச்சு பைய சுத்தி முத்தி பார்த்தா அவனை அடைச்சு வச்சிருக்காங்க. நம்ம அர்மின் தான் வந்து நீயும் மிகாசாவும் தப்பு பண்ணீங்கல்ல, அதுக்காக உங்களை பிடிச்சி ஜெயில போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல பதற வேண்டாம்பா. பக்கத்து செல்ல தான் மிகாசாவும் இருப்பான். இறனு உனக்கு என்னாச்சு, ஏதாச்சும் கெட்ட கனவு வந்துச்சா, நீ ஓகே தானான்னு அவங்க பதறுவான். அவனை பார்த்தா அழுதது தெளிவாவே தெரியும். ஏன்டா எதுக்காக அழுதன்னு கேட்ட உடனே வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு நீளமான கனவு வந்துச்சு, சொல்ல போனா அது கனவு மாதிரி இல்ல மெமரி மாதிரி இருந்துச்சு, எங்க அப்பாவோட மெமரி, அந்த டைட்டன் நீதானா டைனா அப்படின்னு சொல்லுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, டைனா ஒரு டைட்டனா மாறினால அந்த டைட்டன் தான் எரனோட அம்மாவான கார்லாவை கடிச்சு சாப்பிட்டது. அந்த மேஜர் பார்த்துட்டு பாத்தியா உன்னை விட எல்லாத்துக்குமே அந்த பையில தான் பிடிச்சிருக்குது, அதனாலதான் விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பாரு
பாருன்னு விழுந்து விழுந்து சிரிப்பான். வாய மூடுறான் பானா. என்னடா சொன்ன மர்க்கா சொல்லுன உடனே 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ தாண்டா என் தங்கச்சியை நாய்களை விட்டு கடிக்க வச்சு சாவடிச்ச உண்மையை சொல்றான உடனே அந்த மேஜர் கடுப்பாயி அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எல்லாருமே கிளம்புங்க, இவனை நான் பாத்துக்கிறேன், இவனுக்கு என் பாஷையில சொன்னாதான் சரிப்பட்டு வரும்பா. போயிட்டு இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆமா மேஜர் அப்படி என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு புதுசா வந்தவங்க எல்லாம் ஆர்வமா கேட்பாங்க. உனக்கு தெரியாதா நம்ம மேஜர் கிட்ட எல்லாம் ஓவரா வாய் பேசக்கூடாது, அவரு ஆளுகளை வச்சு கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாருன்ட்டு போவானுங்க. இங்க அந்த மேஜர் அவரு கூட இருப்பானே இந்த க்ரூகருங்கிறவன் அவனை கூப்பிட்டு உன்னோட இன்ட்ராகேஷன் எல்லாம் முடிஞ்சுதா, ஏன்னா அந்த ஒன் டான்ஸ நான் இவங்கிட்ட பண்ண போறேன் அப்படின்ட்டு அங்க இன்னொருத்தன் இருப்பான். அவனை டைட்டனா மாத்தி இவனை சாப்பிட வைக்க போறானாமா. அப்படின்னா நம்ம கிருஷா ஏகரை அவன் டைட்டனா மாத்த போறது இல்ல. ஏன்டா ஊசிய போட்டு உதைச்சு டைட்டனா மாதிரி அவன் மத்தவங்களை சாப்பிடறத பாக்குறதுல உங்களுக்கு என்னடா ஆர்வம், மனசாச்சே இல்லையான்னு கேட்டா இது ஃபன்னா இருக்குதுப்பா, இதுல என்ன இருக்குது, மக்கள்ல நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தை தான் விரும்புறாங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேசுவான் பாருங்க. அப்பதான் தெரியுது அவன் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன். அவன் இந்த மாதிரி எல்டியன்ஸை கொல்றதை என்ஜாய் பண்றான். அவங்கள டைட்டன்ஸுங்க சாப்பிடுறது அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது. எல்டியன்ஸ் எல்லாருமே அவனுக்கு ஒரு டெவில்ஸ் தான். இவனை பார்த்தா அவங்க எல்லாருமே பயப்படணும். அதனாலதான் கிருஷா ஏகரோட தங்கச்சியே நாய்களை விட்டு கொல்ல விட்டான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே ஊசிய போட்டு முன்னாடி இருந்தவனை எத்தி விட்டுருவான். ஏன்டா இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் கில்ட்டியாவே இல்லையான்னு கேட்டா, அட நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுப்பா தம்பி, ஆனா உங்களால என் பையனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு நினைச்சு பார்க்கும்போது என்னால இதெல்லாத்தையுமே ஈஸியா பண்ண முடியுது. உன் தங்கச்சியை நினைச்சா பாவமா தான் இருக்குது. என்ன பண்றது, எல்டிஎன்ல வந்து பிறந்து தொலைச்சிட்டாலே. அப்படி இருக்க உங்க ஆளு எல்லாத்தையுமே இப்படித்தான் பண்ணியாகணும். அதுவும் இந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட போட்டு விட்டு டைட்டனா மாத்தி நீங்க இப்படித்தான் சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப டைட்டனா மாத்தினால அவன் கீழ இருந்து அப்படியே பயங்கரமா லுக் விட்டுட்டு இருப்பான். இந்த ஆளோட ஒரே எண்ணமே எல்டிஎன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும். ஏன்னு பார்த்தா இவனோட பார்வையில எல்டிஎன்ஸ் எல்லாருமே தான் உண்மையான கொலகாரனுங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும், ஏன் நீங்களே எடுத்துக்கங்க, மார்லேக்கு எதிராக நீங்க என்னென்னலாம் பிளான் பண்ணீங்க, அந்த டைம் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணீங்களா? இல்ல என்ன ஒண்ணு, டேய் 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 நடிக்காதடா, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், எங்க யுமிர் இந்த மக்களுக்கு நல்லதை தான் செய்ய முயற்சி பண்ணாங்க, ஆனா நீங்க தாண்டா கதை கட்டி எல்லாத்தையுமே மாத்தி இப்ப எல்டிஎன்ஸ் அடிமையா வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போதே தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும். நீ ஒண்ணு பண்ணு, என்கிட்ட சொல்லிட்டு இருக்கதை விட கீழே உன்னோட ஃப்ரெண்டு டைட்டனா மாதிரி நின்னுட்டு இருக்கான், அவன் கிட்ட போய் நல்லா டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணு. உன் தங்கச்சி உன்னை கூப்பிடுற மாதிரி தெரியுது, சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லிட்டு கிருஷா ஏகர் அவன் தள்ளி விட போகும்போது கரெக்டா அந்த க்ரூகர் வந்து மேஜரை தள்ளி விட்டுருவான். அருவா மீச அப்படியே பேன்னு பார்த்துட்டு கீழே விழும். என்ன இவன் நம்மள தள்ளி விட்டுட்டான்னு. என்ன அவன் தானே அந்த அவுளு. கீழே விழுந்த அந்த வழுக்கைய டைட்டன் பார்க்க, டைட்டன் அந்த வழுக்க பார்க்க, கடைசியில தூக்கி வச்சு சும்மா ஓவரா பேசிட்டு இருந்தவன் சோலி பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த க்ரூகர் இருந்துட்டு என்னப்பா கிருஷா இத பார்க்க செம ஃபன்னா இருக்குதான்னு கேட்பான். ஆமா எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்டா, நான் தாண்டா அவுளு, டைட்டன் பவரை இப்படித்தான் யூஸ் பண்ணுன்னு கட் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு பெரிய டைட்டனா மாதிரி அங்க இருக்க கப்பல் எல்லாத்தையுமே ஒட்டச்சு தள்ளிட்டு இருப்பான். எதுக்குன்னா இப்போ மேஜரை போட்டு தள்ளிட்டான், அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் கோர்த்து விட்டுருவானுல்ல, அதனால அத்தனை பேர்த்தையும் காலி பண்ண போறான். சரி இனி இதுக்கப்புறம் கிருஷா ஏகர் எப்படி அந்த வால்க்கு வந்து சேர்ந்தாருங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.